வணக்கம் பானு. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் அருகே உள்ளது சங்குக்குழி காலனி அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த சங்குக்குழி காலனி பக்கத்துல தான் மேட்டுப்பட்டிங்கிற பகுதி இருக்குது. இந்த மேட்டுப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் களஞ்சியம். இவரது மனைவி கணேஸ்வரி. இவர்களுக்கு 5 ஆண் 2 பெண்கள் உள்ளனர். இதுல வந்து 2 ஆண் குழந்தைகளுக்கு திருமணமான நிலையில் மீதமுள்ள 3 ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணமாகவில்லை. இவர்கள் கடல் தொழில் செய்து வருகிறார்கள். அந்த கணவர் களஞ்சியத்திற்கும் இருதய நோய் என்பதால் அவராலும் எந்த வேலையும் செய்ய முடியாத நிலையில் மனைவி கணேஸ்வரி தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தான் அவரது கடைசி மகனான மாரிச்செல்வம் அப்படி என்ற அசால்ட் மாறி இந்த ஒரு மகன், அவர் வந்து திருமணமாகாதவர். இவர் கடல் தொழில் செய்து வந்திருக்கிறார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கணேசன் மகன் பிரபு, கருப்பன் மகன் காளிதாஸ் மற்றும் தூத்துக்குடி அலங்காரத்திட்டு பகுதியைச் சேர்ந்த சேது மகன் ஆகாஷ் என்பவர்களுக்கும் ஒரு கடந்த 21/6/24 அன்று வந்து ஒரு வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இது கைகலப்பாக மாறியதுல வந்து இந்த ரகு, காளிதாஸ், செல்வம் ஆகியோருடைய செல்போன் வந்து கீழே விழுந்து உடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்குள் ஒரு பகை உணர்வு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே இவருடைய தாயார் வந்து அதனுடைய அந்த செல்போனை நாங்கள் வாங்கி தந்து விடுகிறோம், இதோடு பிரச்சனையை விட்டுவிடுங்கள் என்று கூறி இவர்களுக்குள் பேசி முடித்ததாகவும் அவர்கள் கூறினார்கள். பின்னர் இதற்கிடையே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 22ஆம் தேதி மாரி செல்வம் என்ற அசால்ட் மாறி அவரை வந்து காணவில்லை என கூறப்படுகிறது. 22ஆம் தேதியிலிருந்து வந்து காணவில்லை. கடந்த 1ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் வந்து யாரையும் வந்து பிடிக்க முடியல. இது குறித்து அவர்கள் வந்து தாளம்சனர் காவல் நிலையத்துல வந்து புகார் கூறியிருக்காங்க. ஆனாலும் யாரும் கைது செய்யப்படல. ஆனா இவங்க வந்து 2-3 பேரை இவங்க மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, இவங்க அது மேல இவங்களுக்கும் எங்களுக்கும் தான் பகை இருந்துச்சு, அதனால கண்டிப்பா இவங்க ஏதாவது தான் சீட்டு இருப்பாங்களா என்னன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படலை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து 1ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு குடும்பத்தோடு வந்து தாயும் அந்த பையனுடைய அண்ணன் அக்காவும் வந்து ஒரு புகார் மனு கொடுத்து கதறி அழுதார்கள். அப்பொழுது எங்களது மகன் என்ன ஆனான் என்று தெரியவில்லை, அவர்கள் ஏதாவது செய்திருப்பார்களோ என்ற ஒரு பயம் எங்களுக்குள் இருக்கிறது, கண்டிப்பாக அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும், அவர்களை அரெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் என்பதாக ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்கள். புகாரை வாங்கிய காவல்துறையினரும் அதாவது தாளம்சனர் காவல்துறையினரும் நீங்களும் தேடுங்கள் நாங்களும் தேடுகிறோம் என்பதாக சமாளித்து அனுப்புகின்றனர் எங்களை. அவர்கள் போலீசால் தானே இதை கண்டுபிடிக்க முடியும், எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதாகவும் கடைசியாக யாரிடத்தில் அவர்கள் பேசினார் என்பது குறித்த விசாரணையை முடக்கி விடலாமே என்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். இந்த நிலையில் தான் மாரிசெல்வத்தை வந்து அப்பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் வைத்து அடித்து கொன்று புதைத்து விட்டதாக அந்த பகுதியில் உள்ளவர்கள் சிலர் வந்து மாரிசெல்வத்தின் தாயிடம் சிலர் வந்து கூறியுள்ளார்கள். இதனை அடிப்படையாக கொண்டு அவர்கள் மீண்டுமாக அந்த காவல்துறையிடம் அவர்கள் வந்து அந்த புகார் கூறியதன் பேரில் அந்த இடத்தில் அவர்கள் சந்தேகத்திற்கு விதமான முறையில் அவர்கள் கூறிய நபர்களை பூரா பிடித்து விசாரித்ததில் அந்த இடத்தில் அவர்கள் வந்து அந்த மேட்டுப்பட்டி பகுதியில் அந்த மாரிசெல்வத்தை அடித்து அது கொன்று அவர்களை அந்த இடத்திலேயே புதைத்து விட்டதாகவும் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதன் அடிப்படையில் இன்று அந்த குற்றவாளிகளை அழைத்து வந்து எந்த இடத்தில் குற்றவாளிகளாக கூறப்படும் நபர்களை கூட்டி வந்து அவர்களை எந்த இடத்தில் அடித்து புதைத்தீர்கள் என்பதை காட்டச் சொன்னார்கள். போலீசார் கேட்டதின் பேரில் அந்த கொலையாளிகளாக கூறப்படுகிற நபர்கள் அவர்கள் இந்த இடத்தில் தான் புதைத்தோம் என்பதாக கூறினார்கள். ஆனால் அந்த இடத்தில் போண்டி பார்த்ததில் கிடைக்கவில்லை.